அன்றியும் நான் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், சிறுமைப்பட்டவன் வீட்டில் சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் உன் வஸ்திரத்தை கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதுமே எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:7. குணஸ்தாலி ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவன் விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்வே. நீதிமொழிகள் 31:10. பிரமம் கண்டு கொள்தல ஞானத்தை கொடுக்கும். இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 29:15. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். சங்கீதம் 34:1-4. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சிந்தையுள்ளவன் ஆனார். ஆதியாகமம் 39:2. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7.